இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு vlog-ஆ இருக்க போகுதுங்க. ஆமாங்க, ஒரு புத்தம்புது பஸ்ல இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். சென்னையில இருந்து முருகப்பெருமானின் 6 படை வீடான திருச்செந்தூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. வெல்கம் டு ஜே யாத்ரா டிராவல்ஸ். கன்னியாகுமரி சேவை நிறுவனம் பயணம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு vlog-ஆ இருக்க போகுதுங்க. ஆமாங்க, ஒரு புத்தம்புது பஸ்ல இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். இப்போ நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல ஒரு ஃபேமஸான ஒரு கோயிலுங்க. எல்லாருமே வண்டிலாம் வாங்கினா இந்த இடத்துல தான் பூஜை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எந்த கோயில்ல இருக்கோம் பாத்தீங்கன்னா பாடிகாட் முனீஸ்வரர் கோயில்ல இருக்கவங்க எல்லாருமே இங்கதான் வண்டிலாம் வாங்கினா சென்னை சைட்ல இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கதான் பூஜை போட்டு வண்டியை மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்க இருந்தாங்க ஒரு சூப்பரான ஒரு vlog அமைய போகுது. எந்த டிராவல்ஸ் பாத்தீங்கன்னா ஜே யாத்ரா டிராவல்ஸ்ங்க. ஆல்ரெடி நமக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு டிராவல்ஸ் தாங்க. ஆல்ரெடி அவங்களோட கேரவன், அவங்க பஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. இன்னைக்கு புது பஸ் இறக்கிருக்கேன்னாங்க. பிரகாஷ் கேப்புலா 13.5 மீட்டருங்க. பஸ் செம்மையா இருக்கு. ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு. பஸ்லயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் வச்சு பக்காவும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு சொல்றேங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ். எங்க இருந்து எங்க டிராவல் பண்ண போறோம்னா, எங்க ஆப்ரேட் பண்றாங்கன்னா சென்னையில இருந்து முருகப்பெருமானின் 6 படை வீடான திருச்செந்தூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. இந்த ரூட்ல தான் ஆப்ரேட் பண்றாங்க. சென்னை டு திருச்செந்தூர். முருகப்பெருமான் 6 படை வீட்ல 4 படை கனெக்ட் பண்றாங்க. எல்லாமே உங்களுக்கு சொல்றேங்க. எந்தெந்த ரூட் வழியா போறாங்க. இன்னும் திருச்செந்தூர் சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். ஒரு சூப்பரான ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. பஸ்ஸுக்கு பாத்தீங்கன்னா மங்கிறவங்களும் பூஜை எல்லாம் போட்டு பக்காவா வண்டி ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாமே பாக்கலாங்க. பஸ் கரெக்டா கோயில் அங்க இருக்கு, கொஞ்சம் பின்னாடி இருக்கு. நான் கொஞ்சம் முன்னாடி வந்து வீடியோ எடுக்கிறேன். உங்க பஸ் எல்லாமே பாக்கலாங்க. பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவா இருக்கும். வாங்க பாக்கலாம். கைஸ் நல்ல கூட்டங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா. கைஸ் எவ்வளோ வண்டிக்கு பூஜை போட்டிருக்காங்க பாருங்க. ஏகப்பட்ட 2 வீலர் 4 வீலர் இருக்குங்க. கைஸ் நம்ம பஸ்ஸை பார்த்தாச்சுங்க. பஸ்ஸு சும்மா பல நிற்குதுங்க. கைஸ் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. வண்டிக்கு மாலையெல்லாம் போட்டாச்சு. தேங்காய் உடச்சி இன்னைக்கு வண்டி பலூன்லாம் கட்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. கைஸ் ஃபைனலா நம்ம பஸ்ஸை பார்த்தாச்சுங்க. பஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். டெக்கரேஷன்லாம் பலமா இருக்குங்க. பலூன்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல டிராவல் பண்றதே ஒரு தனி ஃபீலுங்க. பஸ் ஃபேனுக்குலாம் தெரியும். சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டு தேங்காய்லாம் உடைச்சு மங்களகரமா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம கூட யார் டிராவல் பண்றாங்கன்னா பிரவீன் ப்ரோங்க. பிரவீன் ப்ரோ தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். ஜிம்ல எனக்கு ஃப்ரெண்டுங்க ப்ரோ. பாத்தீங்கன்னா ஜிம்ல ஃபுல்லா நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. ப்ரோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல டிராவல் பண்றாங்க. ப்ரோ எப்படி இருக்கு பஸ் எல்லாம்? எப்படி இருக்கு? பஸ் பார்க்கவே சூப்பரா இருக்குங்க. பாருங்க, இன்டீரியர் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கு. பார்க்கலாம். சூப்பரா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. வாங்க. மூவ் பண்ணலாம் ஜி.
ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஏசி சில்னஸாக இருக்கட்டும், ஆம்பியன்ஸே வேறு லெவலாக இருக்குது. பிரகாஷ் கேப்பல்லா இன்டீரியர்ஸ் சொல்லவா வேணும். மேலே கீழே ஸ்ட்ரிப்லைட் லைட்டிங்ஸ் போட்டு பக்காவாக இருக்குங்க. இன்டீரியர் லுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட அமெனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. கைஸ் ஃபஸ்ட் டே இனாக்ரேஷனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் பாட்டில் அப்புறம் ஃப்ரூட்டி கொடுக்குறாங்க. கைஸ் நம்ம ஜேஜே யாத்ரா ட்ராவல்ஸ்லேருந்து ஸ்பெஷலான ஆஃபர்ஸ்லாம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸோட ரூட் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அவங்களோட மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 படி வீடுகளை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரிங்க. ஃபஸ்ட்டு வந்து ரூட்டு சொல்கிறாங்க. நம்ம சென்னையிலேருந்து திருத்தணி காஞ்சிபுரம் போட்டிருப்பாங்க. அது வந்து எப்படின்னா நம்ம பஸ்ஸோட ரூட் வந்து சென்னையிலேருந்து எடுத்தால் நம்ம நார்மல் வந்து நம்ம கிளாம்பாக்கம் திண்டிவனம் அந்த ரூட்டில் தான் போவாங்க. பட் வந்து உங்களுக்கு வேன் பிக்கப் இருக்குங்க. நம்ம திருத்தணி காஞ்சிபுரம் இந்த சைட்லேருந்து வேன் பிக்கப் இருக்குது. சம்டைம்ஸ் அங்கே புக்கிங் அதிகமாக இருந்தால் நமக்கு டேரெக்டாக பஸ்ஸே அங்கே சென்ட் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நம்ம இப்போ திருத்தணி காஞ்சிபுரத்தில் வேன் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து திண்டிவனத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து நமக்கு மதுரை தாண்டி மதுரையில் நமக்கு பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படியே நமக்கு கோயில்பட்டி தூத்துக்குடி திருச்செந்தூருங்க லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. இதுதான் அவங்களோட ரூட்டுங்க. மெயினாக 6 படி வீடை கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க கான்செப்ட்டுங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சபரிமலை ட்ரிப்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன். இவங்ககிட்ட வந்து டூர்ஸ் பஸ்ஸஸ்லாம் நிறையா இருக்குது. சபரிமலை போகணுன்னா கூட உங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. அதுக்கும் நல்ல ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் பண்ணி தருவாங்க. சூப்பருங்க. கைஸ் அவங்க பிராண்டிங் போட்டு பெட் ஸ்ப்ரெட்டுங்க நீட்டாக பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டிங் போட பிளாங்கெட்டுங்க, சூப்பரான பிளாங்கெட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எலிவேட்டர் டைப்பில் நமக்கு பில்லை கொடுத்துருக்காங்க. இங்கே பேக் ரெஸ்ட், மொபைல் ஹோல்டர், அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்டு, ரீடிங் லைட்டுங்க. நெக்ஸ்ட்டு அங்கே ப்ளக் டைப்பில் யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு, நீட்டான ஸ்க்ரீன்ஸுங்க. புது பஸ் வேறு பக்காங்க. கால் கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டருங்க. அப்படியே காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு. சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. கால் கிட்ட அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஃபுட் ரெஸ்ட்டு. புது பஸ்னால் கவர் கூட இன்னும் விற்கலைங்க. இங்கே மேகசின் பவுச் இருக்குது. இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர், சீட் கவருங்க. பளிச்சுன்னு அடிக்குதுவா ஒயிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டுக்கும் நமக்கு ப்ளக் டைப் ப்ளஸ் யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க. சீட்டுக்கும் நமக்கு ப்ளக் டைப் ப்ளஸ் யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. பக்காங்க, பக்கா. சீட்டுக்கும் சேம்ங்க. ரீடிங் லைட்டு, அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு. சீட்டோட ரெக்லைனிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க. கைஸ் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே ஃப்ரூட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 500 ml பிஸ்லரி வாட்டர் பாட்டிலுங்க. கைஸ் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குங்க. தயவுசெய்து தங்கள் காலணிகளை கீழே விடவும். கைஸ் டபுள் பர்த்தில் பார்த்தீங்கன்னா சென்டரில் நமக்கு ப்ரைவேசிக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. கைஸ் நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரேக்ரன்ஸ் வச்சுருக்காங்க. கைஸ் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஊர் செம்ம ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க. இந்தியாவிலே ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவேன். எங்கள் ஊரை பாருங்கள், தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க. இப்போயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கூமாப்பட்டி தாங்க. செம்ம ஃபேமஸுங்க. உண்மையில் அண்ணனை பாராட்டணுங்க. ஏன்னா அவ்வளோ தனியால் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து பஸ் வ்ளாக்ஸ்லாம் பண்ணுறோம். அதுவும் இவ்வளோ பஸ் வ்ளாக்ஸ் பண்ணி ஒரு சில வீடியோ தான் பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் அடிக்கும். அது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் அண்ணன் வந்து செம்மையாக கஷ்டப்பட்டுருக்காரு. நான் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க 1 வருஷம் கிட்ட கஷ்டப்பட்டேன்னு. உண்மையிலே கிரேட்டுங்க. எங்கள் ஊரையும் பார்த்திங்கன்னா ஒரு மினி வ்ளாகாக கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா. எங்கள் ஊர் காரைக்குடி பக்கத்தில் கம்மையிலலாம் பசங்களாம் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி வ்ளாகாக எடுக்கிறேன். லீவ் டைமில் ஒரு நாள் போயிட்டு கவர் பண்ணுறேன். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஊர் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். உங்கள் சொந்த ஊரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல மழை. கைஸ் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டாட்டா BS6 பிரகாஷ் பாடி பில்டுங்க.
கைஸ் நம்ம பஸ்ஸில் சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டிங்க. ஏன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க நம்ம பஸ்ஸில். பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க ரெஸ்ட் ரூம். பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருக்கு. நல்ல விஷயங்க. ஏன்னா பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம்லாம் கொடுக்குறது வந்து நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறது, ரெஸ்ட் ரூம் இருக்கனால ட்ரெயினில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. பட் பஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், வீட்டு பக்கத்தில் ஏறுற மாதிரி இருக்கும். பட் அந்த ரெஸ்ட் ரூம் இல்லாத காரணத்தினால ட்ரெயினில் நிறைய பேர் போவாங்க. பட் பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம் கொடுக்கறது வந்து நல்ல விஷயங்க. பக்காங்க. கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்தாச்சுங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம மேனேஜர் சார் தான் பார்த்தீங்கன்னா பஸ் ட்ரைவ் பண்ணுறாங்க. சாருக்கு பார்த்தீங்கன்னா ஆசையாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நம்ம சென்னை டு திருச்செந்தூருக்கு ட்ரைவ் பண்ணணுன்னு சார் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. செகண்ட் டிரைவர்னா எல்லாருக்கிட்டையும் இன்டர்வியூ எடுப்போங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்லி டைப்பு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அவங்க ட்ராவல்ஸ் எடுக்கும் போதெல்லாம் நான் பேசியிருக்கேன். எல்லாமே நல்லா ஜாலியான டைப்புங்க. சூப்பராக கேபினெட் பக்காவாக போகும். இப்போ கிளாம்பாக்கம்லாம் தாண்டிட்டோன்னே நம்ம கேபினெட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. டாட்டா செம்மையாக இருக்கும். டாட்டாவோட பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வாங்க. அண்ணா உங்கள் பேருண்ணா? பிரேம். எத்தனை வருஷமா டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க சார்? 2009 இருக்கு. 2009 இருக்கீங்க. ஓகே. எப்படி சார் மேனேஜர் சாராக இருக்கீங்க, இன்னைக்கு பஸ் ஓட்டுறீங்க, எப்படி எவ்வளோ பிடிக்கும்? நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்னால வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு திருச்செந்தூர் நோக்கி பயணம். ஓகே சார், ஓகே சார். சார் பஸ்ஸோட ரூட் சொல்லுங்கள் சார். சென்னை, திண்டிவனம், திருச்சி, மதுரை, திருமங்கலம், விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, தூத்துக்குடி, திருச்செந்தூர். ஓகே சார். சார் இன்னொரு ரூட்டு அந்த திருத்தணிலேருந்து அது வந்து பிக்கப் பாயிண்ட் மட்டும் இருக்கா? ஆமாம், அது வேன் பிக்கப். அது வந்து திருத்தணி, அரக்கோணம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அந்த பஸ்ஸோட. ஓகே சார், ஓகே சார். வர பேசஞ்சர் வார்த்தை சொல்லுங்கள். இவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஃபீல்டில். அது அவங்க வந்துட்டு வண்டி அவ்வளோ இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். புது பஸ்ஸு அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தா நல்லது. நீட்டாக பார்க்க அவங்க வீடு மாதிரி பார்த்துக்கிட்டா பார்த்தோம்னா நல்லது. ஓகே சார். உள்ளதும் குப்பை போடாமல் அப்புறம் க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். ஓகே சார், ஓகே சார். சார் ஒரு டிரைவராக இன்னொரு டிரைவருக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுன்னா என்ன சார் சொல்லுவீங்க? நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வண்டி சேஃப்டி, பேசஞ்சர் சேஃப்டி. ஓகே சார், ஓகே சார். நீங்கள் மேலும் வளர வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. கைஸ் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டி நமக்கு டீசல் ஃபில்லிங்காக நிப்பாட்டியிருக்காங்க.
கைஸ் ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தூர்பேட்டெல்லாம் தாண்டி நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா கேபின் ரெண்ட்லாம் எடுத்துருப்பேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கடுத்து நம்ம கேபின் ரெண்ட் பண்ணலாங்க. திருச்சி மதுரை அந்த சைட்லலாம் கேபின் ரெண்ட் பண்ணலாங்க. வாங்க. ஸ்கேனியா கைஸ் நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஏரோ ட்ரக் சிமுலேட்டர் விளையாண்டுட்டு இருக்காரு. நீங்கள் இந்த கேம் விளையாடுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை வருஷமா சர்வீஸ்ல இருக்கீங்கண்ணா? 99ல இருந்து இருக்கீங்க. நான் சாரிண்ணா வண்டி விடும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். 99னா அப்ப 26 வருஷம் கிட்ட வருது. ஆமாண்ணா. ஓகேண்ணா. எப்படிண்ணா இப்ப 26 வருஷத்துல ஆம்னி பஸ் இப்ப எடுத்துட்டு லாரிலாம் ஓட்டுனீங்களா இல்ல லாரி எடுத்துட்டாங்கன்னா 1 இயர் மட்டும் தான். 1 இயர் ஸ்டார்டிங் மட்டும். நம்ம சாரி ஃபுல்லா டிராவல்ஸ் தான். ஃபுல்லா ஆம்னி பஸ் தான். அந்த ஆம்னி பஸ்ல டிராவல்ஸ் ஓடிடும். டூர் வண்டி. ஓகே. டிராபிக் பாயிண்ட்ல இறங்கும் போது சூப்பரா ஓட்டுனீங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? அதான் சொல்லுவாங்க. ஆனா டிரைவிங் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ அப்படிப்பாங்க. வாழ்த்து சொல்லுவாங்க. நம்ம ஓட்டி போறோம். அந்த மாதிரி சொல்லும்போது எப்படின்னா இருக்கும் உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கும். ஒரு பேசஞ்சர் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா, அதுதான் நம்ம விரும்பணும். போகும்போது வாழ்த்து சொல்லிட்டு போகணும். நல்லா டிரைவர் வந்து ஏசிட்டு போகக்கூடாது. வாழ்த்து சொன்னா நமக்கு சந்தோஷம், அவங்களுக்கு சந்தோஷம். அவன் ஏன்னா நீங்க நைட்டு ஃபுல்லா கண்டுபிடிச்சு ஓட்டுறீங்க. அவங்க இறங்கும் ஒரு வார்த்தை சொன்னா சந்தோஷம். அதை சிரிச்சுட்டு போனாலே நமக்கு சந்தோஷம். ஆமா, அதுதான் தேவை. நம்ம ஒரு சில பேர் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க சிரிச்சிருப்பாங்க. அவங்கள நம்ம சாலை சிரிக்க வைக்கணும். அதுதான் நம்மளுடைய இது. பேசஞ்சரை வந்து கோவப்படாம நம்ம கொண்டு போகணும். ஆமா, ஏன்னா தொழில் ஃபுல்லாவே அவங்களுடைய பாணியிலே நம்ம கொண்டு போகணும். நம்ம டென்ஷன் பட்டாச்சுன்னா அவங்க நாளைக்கு நம்ம வண்டி வர மாட்டாங்க. அவங்க எப்படி பிக்கப் பண்ணுமோ அப்படி பிக்கப் பண்ணிக்கணும். ஓகேண்ணா. வேணுமான வாழ்த்துக்கள்ண்ணா. சொந்த தூத்துக்குடி. ஓகேண்ணா. ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க வீடியோஸ்லாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் சொல்லலாம். ப்ரோ உங்க நேம் ப்ரோ? ஜோசப். ஓகே ப்ரோ, என்ன ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி பஸ் எவ்வளவு பிடிக்கும்? நல்லா இருக்கும். பஸ்ல டிராவல் பண்ணலாம். ட்ரெயின்லயே போயிருப்பீங்கல்ல? ட்ரெயினோட பஸ் எப்படி இருக்கு? பஸ்ல போக நல்லா இருக்கும். கம்ஃபர்ட்டா இருக்கும். எப்படி இந்த கேபின்ல உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கறது பிடிக்குமா? அப்படியே பிடிக்கும். ஆனா நான் அவ்வளோ வரமாட்டேன். ஆனா சூப்பரா இருக்கும்ல, இந்த ஃபீல் நல்லா இருக்கும்ல. ஓகே, எப்படி மற்ற பஸ்ஸுக்கும் இதுக்கும் எப்படி இருக்கு? புது பஸ் நீங்க புது பஸ்னால எல்லாம் கரெக்டா இருக்கு. ரெஸ்ட் ரூம் இருக்கு, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு. அப்புறம் லீடிங் லைட்டு, சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் இருக்கு. எல்லாம் உள்ள நீட்டா இருக்கா? நீட்டா பக்காவா இருக்கு. ஓகே ப்ரோ. நீங்க மேலும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வாழ்த்துக்கள். மொத்த பத்தி நல்லா போடுங்க. ஓகே, தேங்க்யூ.
ஸோ கேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6:15 நம்மளை மதுரை மாட்டுத்தாணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன நம்ம சென்னையிலேருந்து வெள்ளிக்கிழமை கிளம்புனோமா, சரியான டிராஃபிக்குங்க. செங்கல்பட்டு தாண்டி நம்ம திண்டிவனம் வரைக்குமே டிராஃபிக்னு சொல்லலாம். சரியான டிராஃபிக்கு. முன்னாடி ஃபுல்லாக கேபினில் இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே பஸ் சர்வீஸு. அங்கே நம்ம பூஜைலாம் போட்டு கிளம்புறதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் டைமிங் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓவரால் சூப்பராக இருந்துச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. டிரைவரானா ஃப்ரெண்ட்லி டைப்பு. கேஸ் நம்ம ப்ரோ கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்போம். எல்லாமே சூப்பராக இருந்தது. ஜேர்னி ஃபுல்லாக டிரைவரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டி. நல்ல சர்வீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்கங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வரைக்கும் போகிறாங்க. நான் வந்து ஒரு வேலை வந்தனால பார்த்தீங்கன்னா மதுரையில் இறங்கிட்டோம். நான் திருச்செந்தூர் வரைக்கும் உங்களுக்கு போயிட்டு அப்படியே முருகனையும் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஓகேஸ் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ட்ரை பண்ணலாம். வீடியோவில் பார்த்தீங்க எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருக்க ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் ஆகி சந்திப்போம் மக்களே. டாட்டா.